உன்னை பார்த்த உடனே துருவாக்கு ஏன் இந்த அளவுக்கு அன்பு வந்துச்சுன்னு யோசிச்சிருக்கியா? ஏன்னா துருவா உன்னை அவனோட அம்மாவா பாக்குறான். நீ அவ இல்லைன்னு நான் அவனுக்கு புரிய வைக்க நினைச்சேன். ஆனா அவனோட அம்மா தான் உன்னை இங்க அனுப்பி வச்சிருக்கான்னு என்கிட்ட திரும்ப திரும்ப சொல்றான். ஆனா எப்படி அந்த மாதிரி நடக்கும்? அப்படி நடக்க வாய்ப்பே இல்லைல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் உனக்கு பார்வோட முகம் மட்டும்தான் இருக்கு. அவளோட மனசு உன்கிட்ட இல்ல. உன்னோட முகமும் அவளோட முகமும் ஒரே மாதிரி இருக்கு. ஆனா அந்த காதல், அவ காட்டின அன்பு, அவளோட ஆத்மாலாம் உன்கிட்ட இல்ல. பார்க்க அவ முகம் மாதிரியே உன்னோட முகம் இருக்கலாம், அவ்வளவுதான். ஆனா அவகிட்ட இருக்கிற நல்ல குணங்கள் உன்கிட்ட இல்ல. நிச்சயமா இல்ல. அப்படின்னா நான் உன்னோட... நீ கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியா? எனக்கு உன் மேல அந்த மாதிரி உணர்வு ஏற்பட்டதே இல்லை. எப்பவும் நீ உன்னோட கனவு உலகத்திலேயே தூங்கிக்கிட்டு இருக்காத மொய்ரா, எழுதுற. எனக்கும் துருவாக்கும் நீ ஒரு கெட்ட கனவு, அவ்வளவுதான். அந்த கனவை நாங்க மறக்க நினைக்கிறோம் நிரந்தரமா. எனக்கு உன் மேல இருக்கிறது வெறுப்பு மட்டும்தான். நான் உன்னை வெறுக்கிறேன். நீங்க சொன்னது சரிதான் அண்ணி. நீங்க சொன்னபடி நான் நடந்துட்டு இருக்கணும். முதல்லயே பார்வை பத்தி அவகிட்ட நான் எல்லாத்தையும் சொல்லியிருக்கணும். சொல்லியிருந்தா இன்னைக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது. நானும் எவ்வளவோ சொல்லிட்டேன் ருத்ரா தம்பி. அவளுக்கு சீக்கிரம் புரிய வைக்கலான்னு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். திட்டி கூட பார்த்துட்டேன். அவ உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணுதான். என்னோட ஆசை என்னங்கிறதையும் நான் சொல்றேன். வேற ஒன்றும் இல்லை. நீங்க உங்களுக்குன்னு ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்கணும். இத்தனை வருஷம் உங்களுக்கு கிடைக்காத சந்தோஷம் இதுக்கப்புறமாவது கிடைக்கணும். அது போதும் எனக்கு. எனக்கு அவளை பார்க்கறதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை நீ. நான் அவளை பார்க்கும் போதெல்லாம் பாரு மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சா. பாவம் அந்த பொண்ணு. பார்வதி மாதிரியே தன்னை மாத்திக்கிறதுக்காக முயற்சி பண்றா. சொல்லப்போனா இதுல அவளோட தப்பு எதுவும் இல்லை. அப்புறம் அவர் உன்னை திரும்பி கூட பார்க்கல மைரா. He didn't even look at you. அப்புறம் அந்த கிஸ், அவர் உன்னை கிஸ் பண்ணல, தன்னோட வைஃபை நினைச்சு கிஸ் பண்ணிருக்காரு. அவர் உன்னை தன்னோட வைஃபா பார்த்தாரு. I'm so sorry அக்கா. நான் இப்படி செஞ்சிருக்க கூடாதுதான். நான் இப்படி ருத்ரவான மாதிரி. எனக்கு உண்மையாலே அவர் வெறுக்கிறாருன்ற விஷயம் தெரியாது. And he has a reason. இந்த விஷயம் எனக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா அவரோட வாழ்க்கையில இந்த அளவுக்கு நுழைஞ்சிருக்க மாட்டேன். அப்படிலாம் சொல்லாத மயூரா. இது உன்னோட தப்பு இல்ல. தப்பு ருத்ரா தம்பி மேலேயும் ஏ மேலேயும் தான். பார்வதி எப்படி இருப்பான்னு முதல்லயே உங்ககிட்ட சொல்லியிருக்கணும். அழாத. நீ ரொம்ப லவோட இந்த பெயிண்டிங் பண்ணல. இங்க பாத்தியா, நான் அதே மாதிரி இருக்கேன்ல. அதனால தான் நான் இந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்டு முன்னாடி வந்து நிக்கிறேன். துருவா,
என்னாச்சு துருவா? ஏதாவது கெட்ட கனவு கண்டியா? துருவா, துருவா, என்ன பாரு. என்னடா ஆச்சு? அப்பா, அவங்க என்னோட மம்மி இல்ல. மம்மி அவங்கள அனுப்பல. நான் தோத்து போயிட்டேன். நீங்களும் பெரியம்மாவும் தான் ஜெயிச்சீங்க. இதை யார் உன்கிட்ட சொன்னா? அப்பா மயூரா சொன்னதையெல்லாம் நான் கேட்டேன். அம்மா என்னை விட்டு போயிட்டாங்க. அப்படிலாம் இல்லப்பா. அவங்க என்னை விட்டு போயிட்டாங்க. அவங்க என்னை விட்டு வாழாத. போயிட்டாங்க. நீ அழாம தூங்க. ஆனா மைரா, திடீர்னு உனக்கு என்னாச்சு? இதையே நீ முன்னாடியே சொல்லல. தனியா எங்க போற? நீ எப்படி போவ? வந்து நான் இங்க எத்தனை நாளைக்கு தங்குறேன்னு சொல்லியிருந்தேனோ அவ்வளோ நாள் என்னால் தங்க முடியல. இட்ஸ் லைக் அ காம்பன்சேஷன். தேங்க்யூ. ஆனா அந்த ருத்ரா எங்க? அவர் தான் உனக்கு பாடி கார்டு ஆச்சே. நான் இந்த ஊரை விட்டே புறப்பட்டு போகும்போது எதுக்காக எனக்கு பாடி கார்டு? சரி, திடீர்னு உனக்கு என்னதான் ஆச்சு மைரா? ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஜென்ரலி சில விஷயங்களை நான் பார்த்ததுக்கு அப்புறம் மனசு கேட்க மாட்டேங்குது. அப்படின்னா இந்த வீட்ல இருக்கும்போது உனக்கு கல்யாணம் பண்ற மூடு மாறிடுச்சா? நான் தெரிஞ்சோ தெரியாமலையோ ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சிரு. உன் உடம்பையும் பார்த்துக்க. தேங்க்யூ அக்கா. உங்க உதவியை நான் மறக்கவே மாட்டேன். அப்புறம் உங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. பாய். பாய். துருவா, சீக்கிரம் எழுந்துரு. ஸ்கூலுக்கு லேட் ஆகுது பாரு. கிளம்பு துருவா. மயூரா, 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 மயூரா. மயூரா, மயூரா எங்க? அவங்க எங்கேருந்து போயிட்டாங்களே. என்ன போயிட்டாளா? அவ இப்ப எங்க போனா? Yes, one ticket to New York. Business class. Myra Mehra. Thank you. இது உன்னோட பெயிண்டிங் இல்ல, நான் விரும்புறவளோட பெயிண்டிங். இவ்வளவுதான் நான் காதலிக்கிறேன்.
சொல்றத புரிஞ்சுக்கோ. இது நீ கிடையாது மயூரா. ஏன்னா இவதான் என்னோட பொண்டாட்டி பாரு. எனக்கும் துருவாக்கும் நீ ஒரு கெட்ட கனவு. இந்த கனவை நாங்க நிரந்தரமா மறக்க நினைக்கிறேன். எனக்கு உன் மேல இருக்கிறதுல வெறுப்பு மட்டும்தான், வெறும் வெறுப்பு மட்டும்தான். ருத்ரா, வா ஏ எங்க? வா போலாம். வாட்? சார் நீங்க என்ன பண்றீங்க? திங்ஸ் எல்லாத்தையும் ராணுவ தரம் பண்ணி கொண்டு வா. நீ என் கூட வா போலாம். ருத்ரா, உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா? என்னால உன்னோட உன் வீட்டுக்கு வர முடியாது. என் கூட வான்னு சொல்றேன்ல. வாட்? ருத்ரா, ஸ்டாப் இட். நீ என்ன கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போக முடியாது. நான் உன்னோட வீட்டுக்கு வர முடியாது and that's final. நீ இப்ப என் கூட வரல, நான் உன்னை தூக்கிட்டு போக வேண்டியிருக்கும். வாட்? நீ இங்க பாரு, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? இந்த மாதிரிலாம் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா. இப்ப விஷயம் உண்மையிலேயே ரொம்ப சீரியஸா இருக்கு. இதுக்கு முன்னாடி இப்படி பிஹேவ் பண்ணிருக்கனா? வா. லுக், நான் இப்போ உன்னோட உன் பைக்ல உட்கார்ந்துட்டேன். இப்ப வச்ச விஷயம் என்னன்னு சொல்றியா? ஓ, ஒருவேளை உனக்கு ரொம்ப பயமா இருந்தா என்ன வேணா பிடிச்சுக்கோ. தேங்க் யூ பட் நோ தேங்க் யூ. எனக்கு பைக்ல நல்லாவே பேலன்ஸ் பண்ண தெரியும். எனக்கு உதவி தேவையில்ல. நான் கேட்ட கேள்விக்கு பதில் தேவை. என்னாச்சு? உள்ள வா. விஷயம் என்னன்னு இப்ப வச்சு அங்க சொல்லு பாரு. please. Oh my god, Dhruva. Dhruva, நான் இங்க தான் இருக்கேன். Dhruva, Myra's here. நான் போய் மாத்திரையும் தண்ணியும் கொண்டு வரேன். இங்க பாரு, நான் வந்துட்டேன். நான் உன் கூட இங்க தான் இருக்கேன். Oh my god. இவனுக்கு இவ்ளோ ஹை ஃபீவரா இருக்கு? காலையில இருந்தே உனக்கு ஃபீவரா தான் இருக்கு. Call the doctor, Rudra. எனக்கு நீ அட்வைஸ் பண்ணாத. நீ இப்பவே ஏர்லைன்ஸ்க்கு ஃபோன் பண்ணு. உன்னோட டிக்கெட்ஸை கேன்சல் பண்ணு. நீ எங்கேயும் போக கூடாது. துருவாக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் நீ இங்கே தான் இருக்கணும். What? நீ எனக்கு ஆர்டர் போடுறியா? நீ இதை ஆர்டராவோ என்னவா வேணா எடுத்துக்கோ. துருவாக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் நீ இங்க இருந்து எங்கேயும் போக கூடாது. அவ்வளவுதான். கொஞ்சம் அமைதியா பேச மாட்டியா? துருவாக்கு உடம்பு சரியில்லை. நீ எனக்கு சொல்லி தர தேவை. என் பையனை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். நீ என்ன ப்ரூவ் பண்ண நினைக்கிற ருத்ரா? நீ ஏன் இவ்ளோ ரூடா நடந்துக்கிற? எல்லாமே உன்னோட தப்பு தான். இதுக்கு காரணமே நீதான். வாட்? ஏன் உண்மை கசப்பா இருக்கா? இது எல்லாமே உன்னால தான் நடந்துச்சு. நேத்து நீ பாரு ட்ரெஸ் போட்டுக்கிட்டதுனால தான் இன்னைக்கு இவனுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கு. நாம பேசினது எல்லாத்தையும் இவன் கேட்டுட்டான். இவன் ஒரு சின்ன குழந்தை. இவன் மனசு எப்படி உடைஞ்சு போயிருக்கும்? அவன் வச்சிருந்த நம்பிக்கை எல்லாம் உடைஞ்சு போச்சு. அவனோட கடைசி நம்பிக்கை நீயா தான் இருந்த மயூரா. நீ எங்க வாழ்க்கையில வர மறுத்திருந்தா இன்னைக்கு எங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்காது மயூரா. டாக்டருக்கு ஃபோன் பண்ணு. இப்ப நீ என்ன செய்ய போற? இதெல்லாமே நான் பண்ண தப்பு தானே? அதுக்கு தான் நான் சொல்யூஷன் தேடுறேன். துருவாக்கு உடம்பு சரியாற வரைக்கும் நான் இந்த வீட்ல தான் இருக்க போறேன். சந்தோஷமா? அம்மா, மயூரா திரும்ப வந்து நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. திரும்பவும் எனக்கு அதிர்ஷ்டம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. வீட்டுல உட்காந்துக்கிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ண போறேன். அல்பத்தனமா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சந்தோஷப்படுறத நிறுத்து. நல்ல பெருசா யோசிக்க கத்துக்க. இங்க பாருடா, இந்த மகாராணி 2 இருக்காளே, அவ ருத்ரா கிட்ட சொல்லாம கொள்ளாம வீட்டை விட்டு வெளியில போனா. அந்த ருத்ராக்கும் அவளை பிடிக்கலன்னு எல்லார்ட்டையும் சொன்னான். அப்புறம் திடீர்னு பார்த்தா அவளை திரும்பவும் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டான். இதுக்கெல்லாம் அர்த்தம்? அம்மா, இதுக்கு அர்த்தம் என்னன்னா அவன் துருவனுக்காக தான் அவளை கூட்டிட்டு வந்திருக்கானா? நீ கழுதங்கிறத நிரூபிக்கிற பாரு. இதுக்கு அர்த்தம் என்னன்னா இவங்க 2 பேருக்கு நடுவுல ஏதோ இருக்கு. அப்படியா? அதுக்கு இவங்க 2 பேரும் சமாதானம் ஆயிட்டாங்கன்னா
இந்த அமெரிக்கா வியாபாரியோட பொண்ணு இருக்காளே, நம்ம நாட்டு மந்திரியோட அண்ணன் பொண்ணு, அதான் மைரா, நம்ம வீட்டுக்கு மருமகள் ஆயிடுவா. அதுக்கப்புறம் எனக்கு வர வாடகை வராது. அம்மா நீங்க ஏன் இப்படிலாம் பிளான் போடுறீங்க? அல்பத்தனமா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சந்தோஷப்படாதன்னு இப்பதானே சொன்னேன். நிறுத்துங்க. என்ன தைரியம்? ஏன் புருஷன் அடிக்க நீங்க யாரு? அது சரி, 2 பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? அது அம்மா என்ன சொல்றாங்கன்னா ருத்ராவுக்கும். இவகிட்ட எதுவும் சொல்லாத. என்னது? எதை பத்தி பேசுறீங்க? என்னமோ ஒண்ணு, ஏதோ திருட்டுத்தனம் பண்றீங்கன்னு தெரியுது. ஏன்னா உங்க 2 பேருக்கு அதை மட்டும் தானே பண்ண தெரியும். என்னம்மா சொல்லிடலாம். நீங்க பாருங்க, பணம் உங்களுக்கும் வேணும், இவளுக்கும் வேணும், எனக்கு கண்டிப்பா வேணும். 3 பேரும் சேர்ந்து அதுக்கான வேலையை பார்ப்போமே. ஒரு நிமிஷம், இங்க என்ன நடக்குது? ருத்ராவும் மயூராவும். இங்க பாரு சமீர், இந்த மாதிரி நீ ஒரு நிமிஷம். அப்படின்னு ருத்ராவையும் மயூராவையும், அதாவது அவங்க 2 பேரையும் நம்ம சேர்த்து வச்சா எல்லா பணமும் நமக்கு தான். நூத்தி 4 டிகிரி இருக்கு. ஜுரம் அதிகமா இருக்கிறதுனால உடம்பு பலகீனமாயிடுச்சு. டாக்டர், நாங்க 1 மணி நேரமா கோல்ட் வாட்டர் வச்சு ஒருத்தரும் கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா ஒரு டிஃபரன்ஸும் இல்ல. மாத்திரையும் சாப்பிட்டான், ஆனா காய்ச்சல் குறையவே இல்லை. அப்ப சரி, பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துடலாம். வேற ஏதாவது இருந்தா அந்த ரிப்போர்ட்ல தெரிஞ்சிடும். ஒரு நிமிஷம். ஊசியா? டாக்டர், வேற வழி இருக்கா? பிளட் டெஸ்ட்டை வேற எப்படி எடுப்பாங்க? வேண்டாம், ஊசி வேண்டாம். ஓ மை காட் டாக்டர், டாக்டர் ப்ளீஸ். துருவா ரொம்ப பயப்படுறான். இந்த டெஸ்ட் அப்புறமா எடுத்துக்கலாமே? துருவாக்கு இப்பதான் உடம்பு சரியில்லை. டெஸ்ட்டை இப்பதானே எடுத்தாக்கணும். சாரி மேடம், உங்க பையனை நினைச்சு நீங்க டென்ஷன் ஆகுறது எனக்கு புரியுது. ஆனா உங்க ஹஸ்பண்ட் சொல்றதும் சரிதான். இவன் இவளோட பையன் இல்ல, இவன் என்னோட மனைவியும் இல்ல. வேண்டாம்ப்பா, வேண்டாம் மைரா. துருவா, டோன்ட் வரி. துருவா, லுக் அட் மீ. மைராஸ் யார், உனக்கு ஒன்றும் ஆகாது. ஐ ப்ராமிஸ். God promise மைரா. ஆமா, அவர் மேல சத்தியம்தான். ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் ஃபர்தரா என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம்னு சொல்றேன். துருவா, நீ இப்போ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. I'll be back, okay? கயல், நீ இங்கேயே துருவா கூட உட்காந்துட்டு, நான் இப்பவே வந்துடுறேன். மயூரா, என்னாச்சு? ஒன்றும் இல்லை, நான் ஒரு பைத்தியக்காரி தானே. அன்னைக்கு நைட் இன்ஜெக்ஷன் போடும்போது கூட நானும் இப்படி தானே அடம் பிடிச்சிட்டு இருந்தேன். மயூரா, இங்க பாரு மயூரா, மனசை விட்டு பேசு.
மனசுக்குள்ள என்ன இருக்கோ அதை வெளிப்படையா சொல்லிடு. வெளியில சொல்லாம மனசுக்குள்ளேயே வச்சிருந்த பிரச்சனை தான். இங்க பாருங்க மைத்திலி அக்கா, ருத்ரா எனக்கு சொந்தமாக மாட்டாருதா. இருந்தாலும் நான் இப்ப ஹெல்ப்லெஸ்ஸா தான் இருக்கேன். அண்ட் யூ நோ வை? நான் என்னோட காதல முதல் தடவையா ருத்ராவோட கண்ணில் தான் பார்த்தேன்க்கா. ஆனா அந்த காதல் என்னோடது இல்ல, அது அவர் மனைவிக்கு மட்டும்தான் சொந்தம்.